ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சயின்டிபிக்கலாகவும் கம்ப்ளீட்டா நம்ம ரீநீட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த 21 டேஸ்க்கான ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிளை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டைம் டேபிள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் எக்ஸ்பர்டைஸை வச்சும் உருவாக்கின ஒரு விஷயம். ஸோ கவலையே படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்க போகுது. பிகாஸ் I myself have produced a lot of top rankers, be it AIMS, JIPMER, Madras Medical College or even கோவை மெடிக்கல் காலேஜ். ஸோ எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை சொல்றேன். நான் சொல்றேன் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ரிசல்ட் எடுத்துட முடியும். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இனஃப் டு கெட் 650 பிளஸ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட், தென் கமெண்ட் செக்ஷன்ல இப்பவே உங்களோட டார்கெட் ஸ்கோரை 650 பிளஸ் அப்படின்னு அனுப்புங்க. Comment it down as 650 plus. ஏனா நீங்க ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால அதை ரீச் பண்ண முடியும். ஸோ உங்க மேனிஃபெஸ்டேஷனை இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரியான எந்த விதமான ஸ்ட்ராங் அகாடமிக் பேக்கப்ஸ் கிளாஸஸையும் பிளஸ் இந்த பீரியட்ல நிறைய அப்டேட்ஸ் ரீநீட்டுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அப்டேட்டையும் நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டிய விஷயம் என்ன மேம், தயவு செஞ்சு பேஜ் 1ல இருந்து படிக்காதீங்க. நமக்கு 21 டேஸ் தான் இருக்கு. உட்கார்ந்து முழுசா படிக்கிறேன்னு இருந்தோம்னா நேரம் பத்தாது. நம்ம ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். கூடவே இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது உங்களோட என்டையர் சிலபஸ்ல 20% ஆஃப் சிலபஸா தான் இருக்கும். பிகாஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ ஹவ் சீன் through my experience 20% of syllabus, நான் சாப்டரை சொல்ல டாபிக் சொல்றேன், 20% of டாபிக்ஸ்ல இருந்து தான் 80% of மார்க்ஸ் உங்களுக்கு நீட்ல வருது. யூ கேன் ஆல்சோ செக். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மேம் எல்லாம் ஓகே மேம், லைக் நீங்க இப்ப சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக்னா எஸ் நேமிங் ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. பிசிக்ஸ் தான் மாடர்ன் பிசிக்ஸ் ரொம்ப முக்கியம், பயாலஜினா ஜெனetics ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஓகே. பட் என்னோட நாளை நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது? அதுக்கு முன்னாடி 2 விஷயத்த பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க அண்ட் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் ஆல் வின் டுகெதர் அண்ட் யூ கேன் ஆல் ரீச் தட் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட். சரியா? லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப எப்படி உங்களால ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நான் சொல்றேன். டேக்கானா இங்க நான் கொடுத்திருக்கிற ரஃபான டைம் மட்டும்தான். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க 3 சப்ஜெக்டையும் பர் டே 3 பீரியடா பிடிங்க. அட்லீஸ்ட் சப்ஜெக்ட் 3 to 4 hours ஆச்சு நீங்க கொடுக்கணும். ஸோ பயாலஜி ஒரு 3 hours, கெமிஸ்ட்ரி ஒரு 3 hours அண்ட் பிசிக்ஸ் ஒரு 3 hours கொடுத்துட்டு கடைசியா நீங்க டெய்லி ஒரு மாக் டெஸ்டையும் எழுதணும். இத கண்டிப்பா நீங்க மேண்டட்டரியா வைக்கணும். ரெண்டாவதா, இப்ப பயாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் மைண்ட்ல மெமரைஸ் பண்ணும்போது தான் பெஸ்டா இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் பயாலஜி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அண்ட் டயக்ராம்ஸை விஷுவலைஸ் பண்ணுங்க. கான்செப்டை சும்மா புக்கை வச்சே படிக்காம படிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி ரீவிசிட் பண்ணி பாருங்க. இதுவே கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் பிசிக்ஸாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். இந்நேரம் கொஸ்டின்ஸை மேக்சிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறேன்னு சாப்டரா படிக்காதீங்க. உங்களுக்கான ரிவிஷனை நான் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் அடிக்கடி நம்ம சேனல்ல லைவ் வந்துட்டு இருப்பேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க ரிவிஷனுக்கு நான் கேரண்டி. கொஸ்டின் ப்ராக்டிஸ் மட்டும் நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 90 கொஸ்டின் சீரீஸ்ல இருந்து நீங்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். மேம் ஓகே மேம், எல்லாம் ஓகே. பட் ஆனா டைம் டேபிள் தான் கொஞ்சம் கஷ்டம் மேம் போடுறதுக்குன்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்காக டெய்லி என்னவெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் படிக்கணும், அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு டே பை டே டைம் டேபிளை பிடிஎஃப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் ஆல் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இப்போ இங்க நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணதுமே இங்க சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மோர கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி பெருசா டிஸ்கிரிப்ஷன் வரும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல முதல் லிங்கா உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். அங்கதான் உங்க டைம் டேபிள் லிங்க் இருக்கு.
ஸோ அதை கிளிக் பண்ணி PDF உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் மொபைல் நம்பர் போட்டு PDF டவுன்லோட் பண்ணிடலாம். கூடவே மேம் ரீநீட்டுக்கு நான் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணும் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்ற அகாடமிஸ் மற்ற சென்டர்ஸ்ல எல்லாம் ஆயிரக்கணக்கில் காசு வாங்கி உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண சொல்ற ஒரு பிரீமியமான கிராஷ் கோர்ஸை நான் இங்க வேதாந்து கூட சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு ஏகலவ்யா ஒன் ஆஃப் த high premium version of Vedantu's test series, doubt solving series, வேதையோட எல்லா features and கிட்டத்தட்ட 500 புக்ஸ் நீட் புக்ஸை மட்டும் இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கிளாஸஸும் இதுல இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸோட லிங்க் நம்ம பிடிஎஃப்க்கு கீழே செகண்ட் லிங்கா இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க பைனோ கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், டைரக்டா உங்களுக்கு நம்மளோட கிராஷ் கோர்ஸ் வந்துடும். அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டெஸ்ட் சீரீஸ், கண்டென்ட் லைப்ரரியில புக்ஸ், கிரியேட்டிவ் ஒன் டெஸ்ட் அண்ட் டவுட் சால்விங்னு சொல்லிட்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா மேம் எல்லாம் ஓகே மேம், பட் இதையெல்லாம் நான் என்னால முடியுமா, கேன் ஐ ரியலி டூ இட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். முதல்ல நான் சொன்ன அந்த PDF டவுன்லோட் பண்ணுங்க. ரெண்டாவதா நான் சொன்ன அந்த ரீநீட் கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீ தான், 0 rupees. ஓகேவா? வெளியில 1000 ரூபாய்லாம் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதை நீங்க இங்க ஃப்ரீயா வாங்குறீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி இப்பல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்ணா ரீநீட் எல்லாம் தட்டி தூக்கிடலாம்டா, ரெகுலரா கிளாஸஸ்க்கு வாங்க, மித்ததை நான் பாத்துக்கிறேன். சோ இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்மாஷ் ரீநீட் லைக் எனிதிங், கமெண்ட் செக்ஷன்ல இப்பவே ஒரு ஃபயரை போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எந்த ஒரு ஸ்ட்ராங் அகாடமிக் கிளாஸஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ லைக் தி செஷன் இஃப் யூ ரியலி லைக் இட். இந்த மாதிரி வேற என்ன ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு டூ so. All the very best, my dear. God bless you. நன்றி, வணக்கம்.